டுடே பார்க்க போகிற டாபிக் வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். அதாவது என்னன்னா இன்டகரல் யூவிடிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த கொஷனில் வந்து யூவி அப்படின்னு எடுக்கணும். யூவிடிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருந்தால் அதில் ஒரு டேர்மை யூ ஆகும், இன்னொரு டேர்ம் என்ன பண்ணும் வி ஆகும் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ யூ வி ஒன்னா இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த வியை வந்து இன்டகிரேட் பண்ணணும், யூவை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணது பாருங்க. யூ வந்து பவரில் ஒன் போடுறாங்களா, அப்போ யூவை ஒன் டைம் பண்ணணும். யூ டூனா யூ ஸ்கொயர்னா ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி v1 v2னா இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா, ரெண்டு டேர்ம் எடுத்துட்டு ஒன்றுத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒன்றுத்தை இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 9.31. evaluate integral 0 to pi x square cos nx into dx where n is positive integer. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், uvdx மாடலில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த எந்த டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே இருந்தால் ஜீரோ ஆகிடுமோ அதை வந்து எப்பவுமே யூன்னு எடுத்துங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குச்சிங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இந்த மாதிரி ஜீரோ ஆகிற மாதிரி இருந்தால் தான். இல்லைன்னு வச்சிங்களேன், கண்டினியூஸாக நீ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், கடைசி வரையில முடியாது. அப்படி அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. சரிங்களா, இப்போ ரெண்டு டேர்மில் எதை வேணாலும் யூ எடுத்துக்கலாம், எதை வேணாலும் வி எடுத்துக்கலாம். ஆனால் இதான் கண்டிஷன். சரிங்களா, எதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி எடுக்கிறியோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்க. இப்போ யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தாச்சு, வி வந்து காஸ் என் எக்ஸ். இப்போ இது என்ன பண்ணணும், இந்த யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுமா. அப்போ யூ பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண வரான் 2x. அடுத்தது யூ ஸ்கொயர், அப்போ 2 யூ கியூபு, அது வந்து 0. அவ்வளோதான், 0 ஆயிடுச்சு. அதை நிறுத்திக்கணும், அதை ஸ்டாப். அதே மாதிரி வில பாருங்க, v1 காஸ் என் எக்ஸை பண்ண என்ன வரான் சைன் என்எக்ஸ் பை சைன் என்எக்ஸ், காசு இல்லை சைன் என்எக்ஸ். காசை பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், சைன் என்எக்ஸ் பை என், ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி v2 அப்படின்றது என்ன தெரியுமா, காஸ் என்எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் என்எக்ஸ் பண்ணா மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் வரும். ஏற்கனவே ஒரு என் இருக்கிறதுனால என் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே போகணும், v2 v3 அந்த மாதிரி பண்ணிட்டே போகணும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம் பாருங்க. சரிங்களா, இப்போ டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கல, டேரெக்டாகவே அப்படியே ஃபார்முலாலே அப்ளை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா பாருங்க, uv1. நல்லா புரிஞ்சுங்க, ஃபார்முலா வந்து ஆல்டர்னேட் வந்து மைனஸ் வரும், அதை பார்த்துங்க. uv1 அடுத்து u1 v2 அந்த மாதிரி. சரிங்களா, முதல்ல பாருங்க uv1, யூன்னா நீங்களே பாருங்க, uv1, யூ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயரு, v1 வந்து என்னது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சைன் எக்ஸ் பை சைன் nx பை என். சரிங்களா, அது வந்து என்னது v1 மைனஸ். அடுத்தது பாருங்க மைனஸ் u டேஷ் v2, u டேஷ் v2னா இதை எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண வரான் 2x. இந்த சைன் nx பை n இன்டகிரேட் பண்ண என்ன வரான் மைனஸ் காஸ் nx பை n, ஏற்கனவே ஒரு n இருக்குனால n ஸ்கொயர். சரிங்களா, அது u டேஷ், அதாவது u1 v2. அடுத்தது u2 u ஸ்கொயர் v3. u ஸ்கொயர்னா இதை 2x மறுபடியும் பாருங்க, இந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, இந்த மைனஸ் காஸ் nx பண்ண வரான் சைன் nx பை n, ஏற்கனவே ஒரு n ஸ்கொயர், அப்போ n கியூப். ஆனால் மைனஸ் அப்படியே தான் இருக்கும், மைனஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண தேவையில்லை. ஏன்னா அதாவது u3 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து u3 வந்து 0 ஆயிடுது. ஏன்னா 2 பண்ணும்போது 0 ஆயிடுதுனால அதை விட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே ஆகும். அதனால அதுக்கடுத்து தேவையில்லை, அதுக்கடுத்து ஸ்டெப் நம்ம போட தேவையில்லை, ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ அவ்வளோதான், லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ ஓவரால் லிமிட் வந்து 0 to π தானே கொடுத்துருக்காங்க, 0 to π. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணலாங்க, பை அப்ளை பண்ணுங்க. லோயர் லிமிட் ஆக்சுவலாக அப்ளை பண்ணால் 0 எல்லாமே. ஏன்னா லோயர் லிமிட் பாருங்களேன், லோயர் லிமிட் வந்து 0. அது இங்கே எக்ஸ் இருக்கிறது அப்ளை பண்ணால் டோட்டலாக 0, இங்கேயும் 0 ஆகிடும், இங்கே சைன் 0 இதுவும் டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ அதனால் லோயர் லிமிட் 0. அப்பர் லிமிட்டை மட்டும் அப்ளை பண்ண போதும். அப்பர் லிமிட் பை அப்ளை பண்ணுங்களேன். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா பை ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுங்க, சைன் n பைன்னு வரும். சைன் n பை 0. சரிங்களா, சைன் n பை வந்து 0. சைன் எந்த பையா இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ வந்து என்னது 0 நமக்கு. அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். அடுத்த ரெண்டாவது டேர்ம் பாரு, மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல பை அப்ளை பண்ணுங்க, மைனஸ் காஸ் n பை பை n ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, அதே மாதிரி பிளஸ் 2 இன்ட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ இந்த முதல் டேர்ம் மட்டும் தான் ஒரு ஆன்சர் உண்டு. இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்கு இல்லையா, முதல் டேர்ம் 0 ஆயிடுது, கடைசி டேர்ம் 0 ஆயிடுது, பை அப்ளை பண்ணா. அப்போ ரெண்டாவது டேர்ம் மட்டும் என்ன அப்படின்னா மைனஸ் 2π. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். சரிங்களா, அதான் போட்டுருக்கோம் 2π. இந்த காஸ் n பைக்கு மேலே என்ன போடுறாங்க, காஸ் n பைக்கு மேலே -1 பவர் n. சைன் n பைக்கு மேலே 0ன்னு போட்டிருக்காங்க பாரு அவங்களே. சைன் n பைக்கு 0, நான் தான் சொல்லிட்டேன். சைன் n பை 0, காஸ் n பைக்கு மேலே -1 பவர் n. அதோட மீனிங் என்ன தெரியுங்களா, இப்போ காஸ் வந்து இப்போ 2πன்னு வச்சுங்களேன். காஸ் 2πனா இப்போ n இருக்க இடத்துல 2 தானே இருக்கு. அப்போ இந்த இடத்துல -1 பவர் 2ன்னு போடணும். அப்போ ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். அப்போ காஸ் 2π வந்து 1ன்னு அர்த்தம். இதுவே காஸ் 3π ஆன்னு வச்சுக்கோங்க, n இருக்க இடத்துல 3 போட்டிங்கன்னா -1 பவர் 3னா -1 வரும். அப்போ காஸ் 3πயோட வேல்யூ -1 அந்த மாதிரி. இது ஜென்ரலாக n இருக்கிறதுனால n அப்படியே விட்டுரும்.
சரிங்களா? அடுத்த சம் எக்ஸாம்பிள் 9.32 evaluate integral 0 to 1 e power minus 2x 1 plus x minus 2x cube into dx. சரி, இதுல எதை u எடுத்துக்கலாம் பாருங்க. எதை எடுத்துக்கிட்டா 0 ஆகும்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுமா? இப்போ e power minus 2x எடுத்துன்னு வச்சுக்கேன், டிஃபரன்ஷியேட் பண்ணா நீ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா e power 2x பண்ணா திரும்ப e power 2x மறுபடியும் e power 2x வந்துட்டே தான் இருக்கும். e power பண்ணும்போது கடைசி வரலும் 0 ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்கு இல்லையா, 1 plus x minus 3x cube, அதை uன்னு எடுத்துக்கலாம். e power minus 2x இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம vன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட், பாருமா, உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாருமா, இப்போ இந்த u டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? நீங்களே முதல் ஃபார்முலா என்ன தெரியுமா? u v1. அப்போ இது பாரு, u வந்து அப்படியே எழுதிட்டாங்க பாருங்க, 1 plus x minus 2x cube இன்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. e power minus 2x இன்டெகிரேட் பண்ணா e power minus 2x by minus 2, x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து by minus 2. அதான் இந்த போட்டுருக்காங்க பாரு. அடுத்தது ஃபார்முலா வர மைனஸ். அடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி u டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. u டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம வரும் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா அது ஒரு 1 மைனஸ் 2x கியூப் பண்ணா 3x ஸ்கொயர். அப்ப என்ன வரும்னா மைனஸ் 6x ஸ்கொயர்னு வருது, போட்டுருக்காங்க பாரு. இது வந்து என்னது, u1. அடுத்து v2, v வந்து ரெண்டாவது முறை ஏற்கனவே பண்ணது வந்து e power minus 2x by minus 2. இதை திரும்பவும் பண்ணீங்கன்னு வச்சுக்கேன், e power minus 2x by minus 2 வரும். ஏற்கனவே ஒரு minus 2 ஆயிடும், மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 ஆயிடும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க பாரு. அடுத்தது என்ன பண்றோம்னா, இங்க பாருங்க, அடுத்தது இந்த 1 மைனஸ் 6x ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ண போறோம். 1 பண்ணா 0 மைனஸ் 6x ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 12xன்னு வரும். மைனஸ் 6 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு மைனஸ் 6 வச்சுட்டு x ஸ்கொயர் பண்ணா 2x, அப்ப என்ன ஆயிடும், மைனஸ் 12x. முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி e power minus 2x இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் பாரு, e power minus 2x by 4 இன்டெகிரேட் பண்ணா e power minus 2x by ஒரு minus 2, ஏற்கனவே ஒரு 4 இருக்கு, அப்போ மைனஸ் 8 ஆயிடும். அடுத்தது இன்னும் முடியல, அடுத்தது பாருங்க, இந்த மைனஸ் 12x பண்ண என்ன வரும், மைனஸ் 12. அதே மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஒரு மைனஸ் 2 வந்தா 8 2 16 பிளஸ் ஆயிடும். இதுக்கு அடுத்தது நாலாவது முறை பண்ணோம்னா இந்த மைனஸ் 12 பண்ணா 0ன்னு ஆயிடும். அப்போ 0 ஆகுதுனால நிறுத்திக்கணும் அங்கே, ஏன்னா அதை விட 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 0 தானே வரும். அதனால 0, அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு லிமிட் வந்து 0 to 1 அப்ளை பண்ணும். சரிங்களா? இதுல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா e power minus 2x by 16 வெளியே எடுத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, e power minus 2x வெளியே எடுத்துறாங்க. எல்லாத்துலயுமே e power minus 2x வெளியே எடுத்துறாங்க. அதே மாதிரி 16 வெளியே எடுக்கிறாங்க. சரியா? 16 வெளியே எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப 16 வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும் பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை. இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக மைனஸ் 2 தான் இருக்கு, எல்சிஎம் எடுக்கிறது 16. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 8ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 8ஆல மல்டிப்ளை பண்ணால் அதுவும் மைனஸ் 8ஆல பண்ணணும். சரிங்களா? மைனஸ் 8ஆல பண்ணீங்கன்னா மைனஸ் 8 மைனஸ் 8x ப்ளஸ் 16x கியூப் அப்படின்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 16 எடுத்துக்கிறதால இங்கே 4ஆல மல்டிப்ளை பண்ண, மேலே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 ப்ளஸ் 24x ஸ்கொயர். அடுத்து அதே மாதிரி இதில் இந்த டேர்ம் பண்ணின்னு வச்சுக்கோங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 24x. அதே மாதிரி இந்த டேர்ம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது 16, அப்புறம் ப்ளஸ் 12 அப்படியே போட வேண்டியதான். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க, இந்த பாருங்க, இந்த ப்ளஸ் 12 இந்த மைனஸ் 8 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற டேர்ம் என்ன பாருங்க, 16x கியூப் அப்படியே வந்துடும், 24x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் 24 ஆக்சுவலாக ப்ளஸ் 24 ஆகிடும். சரிங்களா? 24x, ஏன்னா மைனஸில் மைனஸ் 24ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் 8x போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 16x வரும். சரியா? அதுதான் கொடுத்துருக்கேன் கடைசியாக. எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் வரும். எல்சிஎம் வந்து 16 எடுத்துங்க. சரிங்களா? ரைட், அவ்வளோதாம்மா, இதான் வரும் டேர்ம். இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுமா. 16 1/16 வெளியே எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. முதல்ல இ பவர் அப்ளை பண்ணு, இ பவர் மைனஸ் 2ன்னு வரும். இங்கே 2x இருக்கிறது இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 அப்ளை பண்ணும்போது 16 ப்ளஸ் 24 ப்ளஸ் 16 வரும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0, லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0. இப்போ இதான் ஒரு ஆன்சர், 1/16 இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 32 56 வரும். ஓகேங்களா? 56. இப்போ இந்த இடத்துல நான் வரும், வெளியில் வந்து 56 வரும். இப்போ இந்த 16 56 கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா? 4 டேபிள் அடிக்கலாம். 4 டேபிள் அப்படின்னா என்ன வரும், நம்ம
14 வரும். 4 டேபிள் அடிச்சா இங்கே வந்து 4 வரும். மறுபடியும் அடிச்சோம்னு வச்சுங்களேன், இங்கே 7 வரும், இங்கே 2 வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது பாரு, 7 e பவர் மைனஸ் 2 பை 2ன்னு வருது ஆன்சர். சரிங்களா? அந்த e பவர் மைனஸ் 2 தான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க டினாமினேட்டர் கொண்டு போது என்ன ஆகிடும், 7 பை 2e ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடும். சரிங்களா? ஓகே, கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்ததுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் நம்மளே எக்ஸ்ட்ரா போடணும். சரிங்களா? ஏன்னா ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க. ரைட், இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 9.33 எவால்வேட் இன்டெகிரல் 0 to 2 pi x ஸ்கொயர் sin nx dx where n is பாசிட்டிவ் இன்டிஜர். இதுலயும் பாருங்க அப்படியே எக்ஸ் ஸ்கொயரை யூன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஜீரோ ஆகிடும். பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண முதல்ல வந்து யூவி ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. uv1 யூவி இல்லை uv1. இங்கே பாருங்க u வந்து எக்ஸ் ஸ்கொயர், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin nx டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos nx பை n மைனஸ் வரும். சரியா? அடுத்தது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பண்ண வரும். அடுத்தது 2x மறுபடியும் இந்த மைனஸ் cos nx பை n பண்ணும்போது cos nx பண்ணா sin nx பை n ஏற்கனவே ஒரு n n ஸ்கொயர் ஆயிடும். அடுத்தது இந்த 2x பண்ணும்போது என்ன ஆயிடும், 2 ஆயிடும். அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த மைனஸ் sin nx பை n ஸ்கொயர் பண்ணா cos nx பை, ஏன்னா சைனை பண்ணா மறுபடியும் ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அப்போ இதுனா மைனஸ் பிளஸ் ஆயிடும். cos nx பை n ஏற்கனவே ஒரு n ஸ்கொயர், அப்போ n கியூப் ஆயிடும். லிமிட் வந்து 0 to 2 பை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் 2 பை அப்ளை பண்ணலாம். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 பை அப்ளை பண்ணா 4 பை ஸ்கொயர் மைனஸ் இந்த n இருக்கிற இடத்துல அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுங்க. 2 பை அப்ளை பண்ணால் 2n பை அப்படின்னு வரும். ஸோ 2n பையோட வேல்யூ வந்து 1. ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. காசு போட்டுருக்காம பாருங்க, காசு 2n பையோட வேல்யூ 1. அதேமாதிரி சைன் 2n பையோட வேல்யூ 0. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே 1 ஆகிடும். 1 ஆயிடுச்சுன்னா மைனஸ் 1/n மைனஸ். அதே மாதிரி இங்கே பாருங்க சைன் 2n பை போகும்போது இது செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுது பாருங்க. செகண்ட் டேர்ம் 0 போட்டாங்க. அடுத்தது 2 இன்ட்டு காஸ் 2n பை 1, அப்போ 1/n கியூப்னு ஆகிடும். இது அப்பர் லிமிட்டு. அடுத்து லோயர் லிமிட் போடும்போது மொதல் 2 டேர்ம் 0. ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போடும்போது ஃபுல்லாக 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டால் எனி நம்பர் 0. கடைசி டேர்ம் மட்டும் 2 இன்ட்டு 2/n கியூப் வரும். இன்ட்டு காஸ் n இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டால் காஸ் 0 வேல்யூ 1ன்னு வரும். அப்போ 2/n கியூப்னு வரும். ஆனால் மைனஸ் வெளியில் இருக்கும், ஆனால் மைனஸ் 2/n கியூப்னு வரும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்மில் எல்லாமே சிம்பிளை பண்ணிக்கலாம் பாருங்க. இங்கே பாருங்க மைனஸ் 4/n ஸ்கொயர், இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன். சரி, இந்த மைனஸ் 0, இந்த 2/n கியூப், இது ஒரு மைனஸ் 2/n கியூப், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 4 மைனஸ் 4 பை ஸ்கொயர் பை n. இதான் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 9.34 எவால்வேட் இன்டெகிரல் -1 to +1 e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் எதை யூன்னு எடுக்கலாம் பாரு. எதை எடுத்துக்கிட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகுமோ அதை யூன்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்போ இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் யூன்னு எடுக்கணும். ஏன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 2x வரும், மைனஸ் 2x பண்ணால் மைனஸ் 2 வரும், மைனஸ் 2 பண்ணால் 0 இல்லைங்களா? அப்போ இதுதான். சரிங்களா? இங்கே அதான் போகலாம். அதே மாதிரி இந்த இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இருக்குல்ல, அதை இன்டகிரேட் பண்ண வரும். இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டான்னு வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன், மைனஸ் லாம்டா வரும். இங்கே பாருங்க முதல்ல uv1, யூன்றது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், v1ன்றது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா. ஸோ அதான் போட்டிருக்கேன். அடுத்தது ஃபார்முலாவில் வர மைனஸ். சரிங்களா? ஏன்னா ஆல்டர்னேட் வந்து மைனஸ் வரும், ஃபார்முலாவில் வர மைனஸ் வரும். மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் மைனஸ் 2xன்னு சொன்னேன், அதனால மைனஸ் 2x. மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை ஒரு மைனஸ் லாம்டா, இது ஒரு மைனஸ் லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். அடுத்தது மறுபடியும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் லாம்டா பை மைனஸ் லாம்டா வரும். இது ஒரு மைனஸ் லாம்டா ஸ்கொயர் வந்து மைனஸ் லாம்டா கியூப் ஆகிடும். அவ்வளோதான். லிமிட் வந்து -1 to +1. சரிங்களா? ரைட். முதல்ல வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணி வச்சுக்கேன். இங்கே வந்து 0 ஆகிடும் ஃபுல்லாக. முதல் டேர்ம் 0. ரெண்டாவது டேர்ம் என்ன வரும்னா இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் லாம்டா பை லாம்டா ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டாவது டேர்ம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ப்ளஸ் அடுத்தது பாருங்க, அடுத்து என்னன்னா அதுவும் ப்ளஸ்ல தான் வரும். எப்படின்னா இந்த -2 இது ஒரு மைனஸ் லாம்டா என்ன ஆகிடும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா 2 இ பவர் மைனஸ் லாம்டா பை லாம்டா கியூப்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சு. அடுத்து லோயர் லிமிட் போடும்போது முதல் டேர்ம் 0 கன்ஃபார்ம். ஏன்னா இந்த எக்ஸ் இருக்கிறதுல -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். அப்போ 1 - 1 0, அப்போ 0 ஆகிடும் ஃபுல்லாக. அது 0. ரெண்டாவது டேர்ம் பாருங்களேன், இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இந்த -1 நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சுவலாக லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் வரும் இல்லையா? அது பாருங்க, லோயர் லிமிட் இப்படி மைனஸ் போட்டு தான் போடுவீங்க. ஏற்கனவே இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இந்த ஒரு மைனஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், ஒரு -2ன்னு வரும். இ பவர் மைனஸ் ப்ளஸ் லாம்டான்னு ஆகிடும். ஏன்னா இந்த எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் லாம்டா போடும்போது ப்ளஸ் லாம்டா ஆகிடும், லாம்டா பை லாம்டா ஸ்கொயர். அப்போ வெளியில் ஒரு மைனஸ் மைனஸ் நேரம் ப்ளஸ் ஆகிடும். அதான் அங்கே போட்டிருக்காங்க.
அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்குது சரிங்களா. இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு இ பவர் ப்ளஸ் லேம்டா தான் வரும். நல்லா கொஞ்சம் ப்ளஸ் லேம்டா பை லேம்டா கியூப்னு வரும். ஆனால் வெளியில் வந்து நம்ம லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போகிறதுனால அப்போ மைனஸ் டேர்ம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. சரி அவ்வளோதான். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போடலாம். அதாவது மொதல் 2 டேர்ம்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2வையும் 2 பை லேம்டா ஸ்கொயரை வெளியே எடுத்துறாங்க. மொதல் 2 டேர்ம்ல இருந்து 2 பை லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஒரு நிமிஷம், அதாவது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம்லேருந்து 2 பை லேம்டா ஸ்கொயரை வெளியே எடுத்துறாங்க. அப்போ இ பவர் லேம்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் லேம்டா. தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேம்டா கியூப் எடுத்துறாங்க. அதுவும் மைனஸ் 2 பை லேம்டா கியூப்னு எடுத்துட்டா இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இ பவர் லேம்டா மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டான்னு வரும். சரிங்களா, அவ்வளோதான் ஆன்சர்.